அது மாதிரி என்னன்னா அது மாதிரி என்னன்னா ஐபோன்ஸ்ல இருக்கிற, அதாவது ஆப்பிள் டிவைசஸ்ல இருக்கிற, அதாவது ஐபேட், ஐபோட், அது மாதிரி ஐவாட்ச், இதுல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து iOS இருக்குது. அது மாதிரி பிளாக்பெரி ஃபோனில் வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிளாக்பெரி ஓஎஸ்ன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு பிளாக்பெரி ஃபோன் கூட ஆண்ட்ராய்டை தான் கூடுதலாக அவங்களோட ஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது ஆரம்பத்தில் மைக்ரோசாஃப்ட் ஃபோனில் வந்தது. மைக்ரோசாஃப்டை பிறகு நோக்கியா அவங்களோட அந்த கம்பெனியை வாங்கினதால, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி நோக்கியா கம்பெனியை வாங்கினதால அப்புறம் நோக்கியா ஃபோன்ஸ்லேயும் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தது. ஆனா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்ப அது கொஞ்சம் அவ்வளவு சக்சஸ் ஆயிருக்குல்ல அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றதால, இப்ப நோக்கியா அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் போன் கூட என்ன செய்யறாங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பயன்படுத்துறாங்க. சிம்பியன் சொல்றது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளேல வரும் போன், பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளேல வர உதாரணமா 1280, 1208 இப்படியான போன்கள், அதாவது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளேல வர போன்ல கூடுதலா சிம்பியன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அது மாதிரி அந்த கேமராவோட எல்லாம் வர மாதிரி ஃபோன், மியூசிக் பிளேயர் கேமராவெல்லாம் வர ஃபோனுகளுக்கு வந்து கூடுதலாக ஜாவா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இதுதான் பொதுவாக மொபைல் ஃபோனில் வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பொதுவாக உங்களோட ஃபோனில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, உங்களோட ஃபோனில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அது மாதிரி அந்த ஃபோன் வந்து அந்த ஃபோனோட வேர்ஷன் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன வேர்ஷன் சொல்லி கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் இருக்கிறார்கள் கூடுதலாக ஆல்ரெடி இது சம்பந்தமா விளக்கம் தெரிஞ்சாக்களும் இருப்பீங்க. தெரியாதாக்கள் யாராவது இருந்தால் அப்படி உங்களுக்கு உங்களோட ஃபோன்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன இருக்கு, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி பாக்குறது, என்ன அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வேர்ஷன் இருக்குன்னு எப்படி பாக்குறேன்னு தெரியாதாக்கள் இருந்தா ஒருக்கா மைக் ஆன் பண்ணி ஆஹ் சொல்லுங்க, நான் அவங்களுக்கு எப்படி பாக்குறது சொல்றேன். கேட்ட விஷயம் என்னென்னு விளங்கிட்டா, அவங்களோட ஃபோன்ல என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு எப்படி பாக்குறன்றது உங்களுக்கு ஓகேயா? ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை தெரியாதாக்கள் யாராவது இருந்தா எப்படி பாக்குறேன்னு சொல்லி ஒரு கவுண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா சம்பந்தமா கைக்கலாடி நான் அடுத்த ஸ்கிப் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். நான் தான் கேட்கிறேன். ஐயோ சார். உங்களோட ஃபோன்ல ஆமாம் iOS சார். iOS இருக்கு. என்ன வெர்ஷன் இருக்கு? 18.1. ஓகே. வேற யாராவது? என்னில் ஆண்ட்ராய்ட் பர்சன்ட் இருக்கு 16.1. 16. ஓகே. வேற? இதுல ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இருக்கு. ஓகே. வேற யாராவது ஆண்ட்ராய்ட் பாக்குறதுக்கு? வெர்ஷன் 11 சார். ஓகே, பாக்குறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாக்கள் யாராவது இருக்கீங்களா? தெரியாதுன்னு சொன்னா எப்படி பாக்குறன்றதை சொல்லலாம், அதான் கேக்குறேன். ஓகே, இப்ப இதுல எல்லாருக்கும் ஓகேன்றதால இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, ஓகே, பொதுவா அபவுட் டிவைஸுக்குள்ள போனா அது என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்றது பொதுவா ஐபோனை பொறுத்த வரையில ஜென்ரலுக்கு போனீங்கன்னா அதுல உங்களோட போன்ல இருக்கிற iOS வெர்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டும். அது மாதிரி ஆண்ட்ராய்டு டிவைசஸை பொறுத்த வரையில அதுல நாங்க பார்க்கலாமேங்கடா, செட்டிங்ஸுக்குள்ள போயிட்டு அபவுட் டிவைஸ் இல்லாட்டி அபவுட் போன்றதுக்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள காட்டும். சில போனுக்கு, சில சாம்சங் போனுக்கு வந்து என்னன்னா செட்டிங்ஸுக்குள்ள போயிட்டு அபவுட் டிவைஸ்ன்றதுக்குள்ள போனீங்கன்னா அதுல சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போய் உங்களோட ஃபோனில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அது என்ன பில்ட் நம்பர், அது இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். கட்டாயமா ஒரு ஒரு மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் டெக்னீஷியனா என்ன வேர்ஷன், அதில் பில்ட் நம்பர் என்ன, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறது தெரிஞ்சிருக்கணும். எந்த இயர்ல இது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதோட அப்டேட் கடைசி லாஸ்டா வந்து எப்போ எந்த டேட்ல உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களோட ஃபோனில் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் கட்டாயம் அந்த செக்யூரிட்டி பேட்ச் லெவல் என்னன்றதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். அதாவது போர்டி வைஸுக்குள்ள போனீங்கன்னா டிரெக்டா பார்க்கலாம், இல்லாட்டி சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்றதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. இப்ப ஒரு பவர் அப் ஆகாத போன் ஒன்று இருக்கு. இப்ப அந்த போன் பொதுவாக ஆண்ட்ராய்ட் போன் உண்டு. போன் ஒன்னாகுது இல்லை, சாரி, இந்த ஒன்னாவது இல்லைன்னா விண்டோஸ், சாரி, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகுது இல்லை, மெனுவெல்லாம் ஒன்றும் வருது இல்லை. அப்படி ஒரு ஃபோன் வந்தா அதுல ஒரு சாம்சங் ஃபோன் ஒன்று வந்திருக்குன்னு வைங்களேன். இப்போ உங்களோட கையில ஒரு சாம்சங் ஃபோன் ஒன்று வந்திருக்கு. அந்த சாம்சங் ஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஃபோனும் வந்து மெனுவெல்லாம் ஒன்றும் வருது இல்லை. மெனுண்டா உதாரணமா லோகோவில் ஹேங் ஆகி நிற்கிற கேஸ், அப்படி இல்லைன்னு சொன்னா ஆட்டோவா ரீஸ்டார்ட் ஆகுற கேஸ், அப்படி இல்லைன்னா ஏதாவது சிஸ்டம் எரர் உள்ள ஒரு கேஸ். இந்த ஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன இருக்குன்னு எப்படி பார்ப்பீங்க?
அதுல மாடல் நம்பரை கூகுள்ல சர்ச் பண்ணோம்டா அந்த லாஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட் வந்து அதுல காட்டும். அதை பார்த்துட்டு நாங்க சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி அது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப A21S வைங்களேன். A21Sல வந்து ஒரு அது அதாவது என்னென்றால் அந்த அந்த போன் வேர்ஷன் ஒன்னு இருக்கு. இப்போ உதாரணமா அதாவது ஆண்ட்ராய்ட் 11 இருக்கு, அது மாதிரி ஆண்ட்ராய்ட் 12 இருக்கு. இப்ப ஆண்ட்ராய்ட் 12 வந்து 2022ஆம் ஆண்டு வந்த அப்டேட்டும் இருக்கு, 2024ஆம் ஆண்டு வந்த அப்டேட்டும் இருக்கு. உதாரணமா நீங்க எஃப்ஆர்பில உடைக்க போறீங்கன்னு வைங்களேன், கட்டாயம் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணும். காம்பினேஷன் ஃபைல் எடுக்கிற அப்படியே அதை எடுக்கிறேன்டா உங்களுக்கு கட்டாயம் அதை பார்க்கறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பார்ப்பீங்க நீங்க? ஒரு சாம்சங் போன் வந்திருக்கு, சாம்சங்ல கூட அது ஐஎம்இ நம்பரை கொண்டு செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஐஎம்ஏ நம்பரை கொண்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா காட்டும் உங்களுக்கு என்னன்னா அந்த போனுக்கு லாஸ்டா எந்த வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுமென்று தான் காட்டும். அப்படி பார்க்கலாம். வேற ஏதாவது ஐடியாஸ் இருக்குதா? ஓகே, பொதுவா ஒரு போனை ரீகவரி மோடுக்கு போடுறேன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? ரீகவரி மோட் ஒரு ஆண்ட்ராய்ட் போனை அப்படி ரீகவரி மோடுக்கு போடுறோம். அதாவது பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆஹா. அப்படியா சார்? பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணா அதே குவாலிட்டி ஒன்று ஆகும். ஓகே, ரீகவரி மோட்டுக்கு போடுறது அப்படின்னு சொன்னால் இருங்க வரேன். ரீகவரி மோடுக்கு போடுறது எப்படி? ஒரு ஆண்ட்ராய்ட் போனை எப்படி நீங்க ரீகவரி மோடுக்கு போடுவீங்க? என்னென்ன கீஸ் இருக்கு ஆண்ட்ராய்ட் போனை ரீகவரி மோடுக்கு போடுற கீஸ்? ஒன்று வந்து நான் பார்க்கலாம். என்னடா ஒன்று, முதலாவது போன் ஆண்ட்ராய்ட் போனை நீங்க ரீகவரி மோடுக்கு போடுறதா இருந்தா கூடுதலா இந்த கீ செட் ஆகும். என்னடா சாம்சங் ஹுவாவி அந்த போன்களுக்கு செட் ஆகும். என்னென்றால் ஒன்று பவர் பட்டன் பிளஸ் வால்யூம் அப் பட்டன். பவர் பட்டனும் வால்யூம் அப் பட்டனும். இதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும்டா, முதலாவது உங்களோட போன் என்ன செய்யணும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஆண்ட்ராய்ட் போனை ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கன்னா ஒன்று சவுண்ட் கூட்டுற பட்டனையும் அடுத்து வால்யூம் அப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது உதாரணமா சில சாம்சங் போனுக்கு வந்து ஹோம் பட்டனும் வரும். ஹோம் பட்டன் வர போன் என்ன செய்வீங்கன்னா ஹோம் பிளஸ் வால்யூம் அப் வால்யூம் அப் பிளஸ் பவர். இது மூன்றுக்கு ஏன் படிப்பீங்க. சில போன்களுக்கு என்ன செய்யும்டா பிக்ஸ்பி பட்டன் சொல்லி எக்ஸ்ட்ராவா ஒரு பட்டன் ஒன்று வரும் தெரியுமா? சாம்சங் போன்களுக்கு வரும் பிக்ஸ்பி பட்டன் சொல்லி. அந்த பிக்ஸ்பி பட்டனையும் பிடிச்சு வால்யூம் அப்பையும் பவரையும் பிடிச்சிங்கன்னா தான் சில போனுக்கு, சில சாம்சங் போனை பொறுத்தவரையில ரீகவரி மோடுக்கு போகும். இன்னும் சில போனுக்கு ஒப்போ போன் எல்லாம் பொறுத்தவரையில ஒப்போ போனுக்கு என்ன செய்யும்டா, ஒப்போவும் அடுத்தது விவோ மாடலுக்கும் இப்படித்தான் வரும். வால்யூம் டவுன் பட்டனும் பிளஸ்
ஓ, ஓகே. இப்ப இந்த கீஸை ட்ரை பண்ணி நீங்க என்ன செய்யலாம்னா போனை ரீகவரி மோடுக்கு போடலாம். நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன் என்னன்னா, ஒரு போன் வந்து பவர் அப் ஆகுது இல்ல, சாரி, இந்த பூட் ஆகுது இல்ல, பூட் ஆகி அதுல மெனுவெல்லாம் ஒன்றும் வருது இல்ல. இப்ப அந்த போனுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருதுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா, பொதுவா அந்த போனை நீங்க என்ன செய்யணும்டா, ரீகவரி மோடுக்கு போட்டீங்கடா. இப்போ சாம்சங் ஃபோனை பொறுத்தவரை ரீகவரி மோடுக்கு போட்டீங்கன்னா அதுல காட்டும் அந்த ஃபோன் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இயங்குதுன்றதை காட்டும். அப்ப நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யலாம், அதுல ஃபோனோட ஃபைல் என்ன ஃபைல் அதுல அது பூட் பண்ணியிருக்கிற அந்த என்ன வேர்ஷன் அதுல ஃபைல் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு சரியா பார்க்கக்கூடியதா இருக்கும். நீங்க அதை சேம் ஃபைலே டவுன்லோட் பண்ணி போடக்கூடியதா இருக்கும். இல்லாட்டி சேம் ஃபைலுக்கு ரிலேட்டடான விஷயங்களை நீங்க அந்த ஃபோனுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். உதாரணமா எம்டிஎம் அன்லாக், அப்படி இல்லைன்னு சொன்னா எஃப்ஆர்பி அன்லாக்லாம் சாம்சங் போனுக்கு செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்டா, போனோட வேர்ஷன் அது மாதிரி அதுல என்ன ஃபைல போட்டு ஃபிளாஷ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டி வரும். அப்படி பார்க்கறதா இருந்தா என்னண்டா, உங்களுக்கு அந்த போனை நீங்க போன் ஒன்னாது இல்லை, அப்படி இல்லாட்டி உள்ளுக்கு போகலாம், அது மெனுக்குள்ள உள்ளுக்கு போகலாம். முன்னுக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னா இந்த இந்த ஸ்கிரீன்ல நிக்குது என்ன, எஃப்ஆர்பி லாக்ல இருக்கிற போன் என்னத்துல இருக்கும், ஒயிட் ஸ்கிரீன்ல இருக்கும். அங்கே உள்ளுக்கு உள்ளுக்கு போகலாம். அது முன்னுக்கு அந்த அது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி அது பிறகு வைஃபையை கனெக்ட் பண்ணி இமெயில் பாஸ்வேர்ட் அடிச்சுட்டு போறது தான் காட்டும். அப்ப அந்த முன்னுக்கு அதுல இருக்கிற என்ன ஃபைல் அதெல்லாம் பாக்குறாங்க, நீங்க உள்ளுக்கு போய் செட்டிங்ஸுக்குள்ள தானே பார்க்கணும். இப்ப பார்க்க இயலாத சிச்சுவேஷன் சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அந்த போனை, அந்த சாம்சங் போன் என்ன செய்வீங்கன்னா, ரீகவரி மோடுக்கு போட்டு அந்த போன் என்ன அதுல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்றதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஓகே. அடுத்தது என்னன்னா, ஓகே, இதான் பொதுவா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்பந்தமா நாங்க விளங்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். அடுத்து என்னென்னால், பொதுவாக மொபைல் போன்ல வர சாஃப்ட்வேர் ஃபோல்டுகள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாக மொபைல் போன்ல கொமனா வரப்போற ஃபோல்டு இப்படி இன்னும் நிறைய ஃபோல்ட்ஸ் இருக்கு. உள்ளுக்கு ஒன்னொன்னே பார்க்க போனா அதை விட இன்னும் நிறைய ஃபோல்ட்ஸ் இருக்கு. இது கொமனா வார மொபைல் போன்ல சாஃப்ட்வேர் ஃபோல்டுன்னு சொல்லக்கூடிய கொமனா வார ஃபோல்டுகள் தான் ஒன்றும். நோ பவர், நோ பவர் சொல்றதும் வந்து என்னன்னா, நோ பவர் ஹார்ட்வேர் ஃபோல்டாகவும் இருக்கும், சாஃப்ட்வேர் ஃபோல்டாகவும் இருக்கும். இதுல ஹார்ட்வேர் ரிப்பேரிங் செய்கிறார்கள் இருக்குறீங்கன்றதால தான் இப்போ அவங்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு ஃபோன் வந்து நோ பவரா இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு, என்னென்ன ரீசன்ஸால ஒரு ஃபோன் நோ பவரா, ஒரு ஃபோன் நோ பவர் ஆகக்கூடிய ரீசன்ஸ் என்னென்ன? ഫോൺ കൊണ്ട് നോ പവറിന്റെ ഒരു വേല ബാറ്ററി ഡെഡ് ആയിരിക്കും. அப்படி இல்லைன்னு சொன்னா வாட்டர் டேமேஜ்ல ஷார்ட் ஆയിരിക്കും. அப்புறம் சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டா லொஸ்ட் ஆയിരിக்கும். அது மாதிரி காரணங்கள் தான் பொதுவா நோ பவர் வர. ஓகே, வெரி குட். என்னன்னு சொன்னால், பொதுவா ஒரு போன் ஒன்று நோ பவர் ஆகிறதுக்கு முதலாவது ரீசன் என்னன்னா, நாங்க பார்ப்போம். ஒரு போன் ஒன்று ஒன்னாகாம வருது கடைக்குன்னு சொன்னா, நீங்க அதை செக் பண்ண வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னா, போனோட பேட்டரி. கூடுதலா பேட்டரி ட்ரை ஆகி கூடுதலா பெருகிற போனில் வந்து பேட்டரி செக் பண்ற கஷ்டம் என்னன்னா, கொஞ்சம் சீல் பண்ணி வாங்கினதால கஸ்டமருக்கு பார்த்துக்கொள்ள இல்லாது கடை தான் கொண்டு வருவாங்க. நேமா இப்போ வார போன் வந்து பேட்டரி டேமேஜ் ஆனா கடை தான் நோ பவர்ன்ற ஒரு போன் ஒன்றுமே வேலை செய்யுதில்ல சொல்லி ஒரு ரீசன் கூட, சார்ஜில் போட்டா சார்ஜ் ஆகுது இல்லை, ஒன்றுமே நடக்குது இல்லைன்னு கடை கொண்டு வரப்பாங்க. கொண்டு வந்தா அந்த போனை முதலாவது நீங்க என்ன செய்வீங்கன்னா, அந்த போனை கலட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு பேட்டரியை தான், ஒன்னாகாம வர போனை பேட்டரியை தான் செக் பண்ணணும். பேட்டரியை செக் பண்ணனா என்னன்னா, நீங்க அந்த போன் ஆண்ட்ராய்ட் போனா இருந்தா ஆண்ட்ராய்ட் பூட் கேபிள் வச்சிருப்பீங்க. ஆண்ட்ராய்ட் பூட் கேபிள்ல குறிப்பிட்ட அந்த பேட்டரிக்குரிய கனெக்டர் எடுத்து என்ன செய்வீங்கன்னா, பவர் சப்ளைல வோல்டேஜ் செட் பண்ணிட்டு நீங்க என்ன செய்வீங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணி பவர் அப் பண்ணி பார்ப்பீங்க. அதுல ரீடிங் போன் ஒன்னாகும். அப்ப அதை நீங்க அதை மையமாச்சு என்ன செய்வீங்கன்னா, நீங்க டிசிஷன் எடுப்பீங்க. பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணி போன் ஒன் பண்ணி நான் ஒன்னாகுது, பேட்டரியை போட்டு சார்ஜ் போட்டாலும் ஒன் பண்ணாலும் ஒன்னாகுது இல்லைன்னு சொன்னா பேட்டரி தான் ஃபோல்ட். அப்போ ஒன்று என்ன செய்யலாம்டா, பேட்டரியோட ஒன்று நீங்க பேட்டரியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கவும் மேலும் உங்கள்ட்ட பேட்டரி பூஸ்டர் இருந்தா பூஸ்ட் பண்ணி திரும்பி போனை போட்டு கொடுக்கல. ஆனால் பூஸ்ட் பண்ணி கொடுக்கறத விட பெஸ்ட் வே என்னன்னு சொன்னா, பொதுவா ஒரு பேட்டரி சாதாரணமா ஒரு போன்ல வந்து பேட்டரி 3 வோல்டேஜுக்கு குறைய இருக்கும்னு சொன்னா அந்த போன் என்ன செய்யாதுன்னா, பவர் அப் ஆகாது. அது மாதிரி சார்ஜ் ஆகவும் மாட்டேங்குது. 2.8 2.56 அந்த வோல்டேஜ் அளவுக்குள்ள அந்த பேட்டரியில சார்ஜ் இருக்குன்னு சொன்னா அந்த போன் வந்து
சார்ஜில் போட்டா இவ்வளோ நேரம் நீங்க சார்ஜில் போட்டாலும் சார்ஜ் ஆகவும் மாட்டுச்சு. அது மாதிரி ஃபோன் ஒன்றும் ஆகவும் மாட்டுச்சு. ஒரு ஃபோன் வந்து சாதாரணமா 3 வோல்டேஜை விட குறைய அதுல சார்ஜர் அளவு வந்து 3 வோல்டேஜோட குறையுதுன்னு சொன்னா பொதுவா அந்த பேட்டரி வந்து உண்மையிலே ஒரு அந்த பேட்டரியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதெல்லாம் நீங்க பேட்டரி ரீப்ளேஸ் பண்றது உங்களுக்கு பெஸ்ட் வேயா இருக்கும். முதலாவது, அதாவது ஒரு ஃபோன் நோ பவர் ஆகுதுன்னு சொன்னா முதலாவது ரீசன் பேட்டரியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது என்னதை செக் பண்ணுவீங்கன்னா அந்த போன்ல பவர் பட்டன். பொதுவா பவர் பட்டன் நிறைய போன்களுக்கு பிரச்சனையா இருக்கும். என்னடா பொதுவா பேட்டரியில சார்ஜ் இருந்தா கூட அதை நீங்க ஒன் பண்றது எதை வச்சு ஒன் பண்ணுவீங்க? பவர் பட்டன் கூட தான் ஒன் பண்ணுவீங்க. இப்ப பவர் பட்டன் தான் இஷ்யூன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒன்று என்னடா கஸ்டமர் போன் ஒன் ஆகுது இல்லைன்னு கொண்டு வருவாங்க. அப்ப நீங்க அந்த போனை வந்து நீங்க பவர் அப் பண்ணி பாக்குறதா இருந்தா, சரியா செக் பண்ண பவர் பட்டன் தான் பிரச்சனை செக் பண்றதா இருந்தா போனை ஒன் பண்ணினா ஒன் ஆகாது. ஆனா சில நேரம் பேட்டரியில சார்ஜ் இல்லாம இருக்கிறது பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணிட்டு பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம்னா நல்ல பேட்டரி ஒன்று போட்டுட்டு பவர் அப் ஆகக்கூடிய பேட்டரி ஒன்று போட்டுட்டு இல்லாட்டி ஒரு நல்ல அதே மாடல் பேட்டரி நல்ல பேட்டரி ஒன்று போட்டு சார்ஜில் போட்டீங்கன்னா ஃபோன் சார்ஜ் ஆகும். ஆனால் பவர் பட்டனை யூஸ் பண்ணி ஒன் பண்ணீங்கன்னா ஒன்றாகும். அதை மையமாக வச்சு என்ன செய்யலாம், இன்னும் வேற வேற வேஸ் இருக்கு. என்னென்றால் ஒரு ஃபோனில் பவர் சுவிட்சை செக் பண்ணுது, பவர் சுவிட்ச் தான் பிரச்சனை சரியா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வழிகள் இருக்கு. அதை மையமாக வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு ஃபோனில் அந்த பவர் சுவிட்ச் தான் ஃபோல்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ஒரு ஃபோன் நோ பவரா வந்தா முதலாவது நாம பார்த்தோம் என்னன்னா அந்த போன்ல இருக்கிற பேட்டரி பிரச்சனையா இருக்கலாம், இல்லாட்டி அந்த போன்ல இருக்கிற பவர் சுவிட்ச் பிரச்சனையா இருக்கலாம். மூன்றாவது வந்து என்னடா ஒன்று அது வாட்டர் டேமேஜ் ஆகி இல்லாட்டி சர்க்கிட் போர்ட்ல பிசிபியில ஏதாவது ஒரு ஃபோல்ட் இருந்தாலும் என்ன செய்யாது, அந்த போன் வந்து பவர் அப் ஆகாது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு போன்ல இருக்கிற சாஃப்ட்வேர் டோட்டலா இரேஸ் ஆகிட்டேன்டா அந்த போன் பவர் அப் ஆகாது. ஒரு போனை வந்து இயக்குறது, அந்த ஹார்ட்வேர் பாகத்தை முழுதா இயக்குறது வந்து சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேர் டோட்டலா அந்த போர்ட்ல இருந்து அந்த 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 போன்ல இருந்து அழிஞ்சிட்டு சொன்னா என்ன செய்யாதுண்டா அந்த போன் பவர் அப் ஆகாது. நீங்க சார்ஜில் போட்டா சார்ஜ் ஆகவும் மாட்டிச்சு, ஒன் பண்ணா ஒன் ஆகவும் மாட்டிச்சு. அதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்டா அந்த போனை நீங்க பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணி சிம்பிளா நீங்க செக் பண்ணாதான் பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணி அதில் வர ரீடிங்ஸை மையமா வச்சு நீங்க அந்த போன்ல சாஃப்ட்வேர் பிரச்சனையில தான் அந்த போன் ஒன்னாகாம இருக்கின்றதை கண்டுபிடிக்கலாம். இப்படி சாஃப்ட்வேர் மூலமாக ஒன்னாகாம இருக்கிற போனை என்ன செய்யறா டெட் பூட் பண்றேன்னு சொல்றது. அதை டெட் பூட் பண்றதுக்கு வந்து நிறைய பாக்ஸஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் இருக்கு. ஒன்று வந்து ரிஃப் பாக்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா மர்த் ஷாப்ரோ அது மாதிரி இதுல Z3X பாக்ஸ் இருக்கு, ஜேடெக் பாக்ஸ் இருக்கு, அது மாதிரி வேற UFS பாக்ஸ் இருக்கு. இப்படி நிறைய பாக்ஸஸ் இருக்கு. அதன் ஊடாக நாங்க என்ன செய்யலாம்னா அந்த டெட் ஆகல சாஃப்ட்வேர் இல்லாம டெட் ஆகி இருக்கிற போனை நாங்க டெட் பூட் செய்யறதுக்குரிய ஒரு டூல்ஸ் இருக்குது. அது மாதிரி என்னன்னா அடுத்த ரெண்டாவது ஃபோல்ட் வந்து ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுது இல்லாட்டி பூட் லூப் ஆகுறேன்னு சொல்லுவாங்க. பூட் லூப் ஆகுறாடி ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுறேன்னு என்னன்னா போன் கண்டினியூஸா ஒன்னாயி ஆஃப் ஆகிட்டே இருக்கு. கண்டினியூஸா ஒன்னாயி ஆஃப் ஆகும். இப்ப உதாரணமா காட்டுறோம் பாருங்க. இந்த போன் வந்து என்ன செய்யுதுன்னா A51 போன் மாடல். ஒன் பண்ணினா என்ன நடக்கும்னா போன் ஒன்னாயி ஆஃப் ஆகிட்டே இருக்கு. நான் இப்ப அந்த காட்டுற வீடியோ உங்களுக்கு தெளிவா தெரியுதா?
சார் தெரியுது. ஓகே, அது என்ன செய்யும்டா, இப்போ சாம்சங்டா சாம்சங் வரும் திரும்பி ஆஃப் ஆகும், சாம்சங் வரும் திரும்பி ஆஃப் ஆகும். கண்டினியூஸா அந்த போன் என்ன செய்யும்டா ஒன்னாய் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அதான் சொல்றது என்னடா, அத பூட் லோகோ வந்து 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 கண்டினியூஸா ஆஃப் ஆகிட்டு மாதிரி சொல்ல என்னடா, பூட் லூப் இல்லைன்னு சொன்னா ஆட்டோ ரீஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. அடுத்த கேஸ் என்னன்னு சொன்னா ஹேங் ஆன் பூட் லோகோ, லோகோவில் ஹேங் ஆகி நிற்கிறது. லோகோவில் ஹேங் ஆகி நிற்கிற கேஸ்ன்னு சொன்னா உதாரணமா போன் ஒன்னாகுது, ஹுவாவின்னு அப்படி ஒன்னாகிட்டு அப்படியே அந்த ஹுவாவியிலே நிற்கும், மெனுவெல்லாம் ஒன்றும் வராது. இப்போ நீங்க மணித்தியால கணக்குல அந்த போனை வச்சிருந்தா கூட என்ன செய்யாதுண்டா, அந்த போன்ல மெனுவெல்லாம் ஒன்றுமே வராது. அதுக்கு சொல்றேன் என்னடா, ஹேங் ஆன் பூட் லோகோவில் ஹேங் ஆகி நிற்கிறேன். இப்போ எல்ஜி அப்படியே ஒன்னாகி அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். அங்கால அந்த போனுக்குரிய மெனுவெல்லாம் ஒன்றுமே லோட் ஆகி வராது. அதுதான் சொல்றேன் ஹேங் ஆன் பூட் லோகோ பிரச்சனைன்னு சொல்லி. அடுத்து ஹேங் ஆகிற இல்லாட்டி ஸ்டக் ஆகிற பிரச்சனை. நீங்க போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சடனா அந்த போன் என்ன செஞ்சிருமெண்டா ஹேங் ஆயிடும், சடனா ஸ்டக் ஆகி நின்றும். அப்படி உதாரணமா நீங்க ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, பார்த்துட்டு இருக்கீங்க சடனா அப்படி ஹேங் ஆயிரும், போனை ஆஃப் பண்ணினாலும் ஆஃப் ஆகும். பொதுவா ஆஃப் பண்ணினா கூட பவர் ஆஃப்னு அந்த ஆப்ஷன் வாரத்துக்கு, போன் சரியான முறையில் இயங்கினா தான் பவர் ஆஃப்ன்றது காட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யாதுன்னா அதுவும் காட்டாது, நீங்க பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் பவர் ஆஃப்னு சொல்லி காட்டாது, அப்படி ஸ்டக் ஆகி நிற்கும். போன் வந்து இப்போ வார போன் எல்லாம் வந்து பேட்டரி சும்மா பெக்கவரை கலட்டிடலாம். உங்களுக்கு சீல் டைப்ல இருக்கிறதால அப்படியான ஒரு போன் வந்தா நீங்க எப்படி அந்த போன் ஆஃப் பண்ணலாம், எப்படி ஆஃப் பண்றது? அது இல்ல சொல்யூஷன். உண்மையிலேயே போனை ஆஃப் பண்ணி ஒன் பண்றது இல்ல சொல்யூஷன். ஒரு போன் ஹேங் ஆகுது இல்லாட்டி ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி வருதுன்னு சொன்னா இதுக்கு பிறகு அந்த போன் ஸ்ட்ரக் ஆகாம இல்லாட்டி ஹேங் ஆகாம அதுக்குரிய சொல்யூஷன் கொடுக்கணும். அதான ஒரு டெக்னீஷியன் வேலை. ஓகே, அப்படி இருந்தாலும் நாங்க என்னடா ஒரு போன் இப்படி ஹேங் ஆகி இல்லாட்டி ஸ்ட்ரக் ஆகி வந்திருக்கீங்களா, அந்த போனை நீங்க போனை ஆஃப் பண்ணி ஒன் பண்றதுக்கு, ரீஸ்டார்ட் பண்றதுக்கு, அதாவது போனை ஆஃப் பண்ணி ஒன் பண்றதுக்கு என்ன செய்வீங்க? பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் அதாவது பவர் பட்டனையும் சவுண்ட் குறைக்கிற பட்டனையும் ஒரு 10 செகண்டுக்கு பிரஸ் பண்ணி போன் ஆஃப் ஆகி ஒன்னாகும். போன் ஆஃப் ஆகி ஒன்னாகும். அது சவுண்ட் குறைக்கிற பட்டன் பவர் பட்டன். இதே மாதிரி ஒப்போ போனுக்கு வந்து வால்யூம் அப் பட்டனும் பவர் பட்டனும் அது சேஞ்ச் ஆகி வரும். காமனா வார ஆண்ட்ராய்ட் போன் எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா சவுண்ட் குறைக்கிற பட்டனும் பவர் பட்டன் தான். ஆனா ஒப்போ போனுக்கு அந்த ஒப்போட ரிலேட்டடான ஒப்போ அந்த அடுத்தது விவோ போன் இப்படியான போன்களுக்கு என்ன செய்யும்டா சவுண்ட் கூட்டுற பட்டனும் பவர் பட்டனும் நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணி ஒன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா அது இல்ல சொல்யூஷன், டெம்பரரியா அந்த போனை ஆஃப் பண்ணி ஒன் பண்றதுக்கு அப்படி செய்யலாம். அடுத்தது வைரஸ் பிரச்சனை. இந்த வைரஸ் பிரச்சனை வந்து கூடுதலா அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு வைரஸ் வாரது குறைவு. ஆனா இப்ப டைம் டு டைம் சில டைம்ல வைரஸ் பிரச்சனை ஒன்று வரும் பொதுவாக ஆண்ட்ராய்ட் போன் இல்லையும். அப்படி உதாரணமா வந்த வைரஸ்ன்னு சொன்னா மங்கி வைரஸ்ன்னு சொல்றோம். அதாவது ஓட்டோவா கேமரா ஒன்னாகும், அடுத்தது ஓட்டோவா ப்ளூடூத் வைஃபை ஒன்னாகும். சிலது என்ன செய்யும்டா ஒரு அசிங்கமான போட்டோஸ் எல்லாம் உங்களோட போன்ல ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும், அசிங்கமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களோட போன்ல இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்க மாட்டீங்க, பட் இன்ஸ்டால் ஆகின மாதிரி இன்ஸ்டால் ஆகிருக்கும், உங்களோட போன்ல ஒட்டவா இன்ஸ்டால் ஆகிருக்கும். அசிங்கமான போட்டோ ஆபாசமான படங்கள்லாம் உங்களோட போன்ல ஸ்கிரீன்ல வரும். இப்படியான பிரச்சனை வரேன்னா அந்த மங்கி வைரஸ் அடிச்சா அந்த பிரச்சனை ஒன்று வரும். இந்த மங்கி வைரஸ் வந்து பொதுவாக இப்ப இருக்கிற அந்த செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாம் நிறைய வந்ததால என்னன்னு சொன்னா இப்ப அந்த மங்கி வைரஸ் வாரதுக்கு குறைவு. ஆரம்பத்தில் இந்த மங்கி வைரஸ் பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அடுத்து வந்து என்னென்றால் சிஸ்டம் எரர்னு சொன்னா சில போனுகளுக்கு கூடுதலா ஆண்ட்ராய்ட் போனுக்கு இப்போ எப்படி வரமாண்டா, என்ன இஷ்யூ வரமாண்டா, கண்டினியூவஸா சில மெசேஜஸ் வந்து பொப்பப் ஆகிட்டே இருக்கும். செட்டிங்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி செட்டிங்ஸ் ஸ்டாப் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். யூடியூப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்லி எரர் மெசேஜ் வந்துட்டே இருக்கும், கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். நீங்க ஓகே கொடுக்க வந்துட்டே இருக்கும். உங்களோட போன்ல நீங்க உதாரணமா ஒரு கோல் எடுக்கணும்னா கோல் எடுக்கிறதுக்கு போறதுக்கு அந்த போனை டச் பண்றதுக்கு போது நீங்க அடுத்த ஒரு எரர் மெசேஜ் வந்துடும். திரும்பி நீங்க டச் பண்றதுக்கு போது என்ன செய்யணும், அடுத்தடுத்த எரர் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கு, கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு.
உங்களுக்கு அந்த போனை யூஸ் பண்றதுல பெரிய ஒரு சிரமம் ஒன்றைக்கும் ஏன்னு சொன்னா அந்த போன்ல வந்து அடிக்கடி எரர் மெசேஜ் வந்துட்டே இருக்கிறதால அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வரும் உங்களுக்கு. அது வந்து என்னன்னா சிஸ்டம் எரர்னு சொல்றேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஸ்கிரீன் லாக் இல்லாட்டி யூசர் லாக். உதாரணமா ஸ்கிரீன் லாக் இல்லாட்டி யூசர் லாக்ண்டா நீங்க உங்களோட போன்ல ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க, இல்லாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கொடுத்துருப்பீங்க, ஃபேஸ் லாக் கொடுத்துருப்பீங்க, இப்படி ஏதாவது லாக் ஒன்று கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த கொடுத்த லாக் வேலை செய்யுது இல்லை, இல்லாட்டி உங்களுக்கு மறந்துட்டு சொன்னா அதை எப்படி செய்யற? அதை வந்து பொதுவாக கடையெல்லாம் கொடுத்து செய்ய வேண்டி வரும். அதை எப்படி அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் ஃபால்ட் தான். அடுத்த வந்து என்னென்றால் கண்ட்ரி லாக், அடுத்த நெட்வொர்க் லாக். இப்போ கண்ட்ரி லாக்னு என்னன்னு சொன்னா கண்ட்ரி லாக்கு வந்து ரீஜன் லாக்னு சொல்லுவாங்க. உதாரணமா கத்தார்ல இருந்து ஒரு ஆள் ஒரு போனோட கொண்டு வர ஸ்ரீலங்காக்கு. ஸ்ரீலங்கால இருக்கிற சிம் கார்டை போட்டோன்னு என்ன செய்யுதுன்னு சொன்னா நெட்வொர்க் அன்லாக், சாரி, அதாவது போன்டா அந்த அன்லாக் கோட் கேட்கும், சிம்முக்குரிய அன்லாக் கோடுன்னு. அதுக்கு சொல்லல என்னண்டா ரீஜன் லாக் இல்லாட்டி கண்ட்ரி லாக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காலே நீங்க ஒரு போன் ஒன்று வாங்குறீங்க. உதாரணமா டயலாக் கம்பெனி சில போன் வந்து அவங்க இங்க வந்து சேல் பண்ணுவாங்க. இப்ப அந்த போன்ல என்ன செய்யலாம்னு சொன்னா மொபிட்டல் சிம்மை போட்டாலோ இல்லாட்டி ஏர்டெல் சிம்மை போட்டாலோ வேலை செய்யாது. அதுல டயலாக் மாத்திரம்தான் அந்த போன்ல வேலை செய்யும். வேற போனுக்கு அந்த போன்ல போட்டா லொக் கோடுன்னு கேட்கும். உதாரணமா அந்த டொங்குல நீங்க ஆரம்பத்துல பயன்படுத்திருப்பீங்க. டொங்குல பாத்தீங்கன்னா என்னன்னா குறிப்பிட்ட அந்த எந்த நெட்வொர்க்ல வாங்குறீங்களோ அந்த சிம் கார்டை போட்டா மட்டும்தான் வேலை செய்யும், வேற சிம் கார்டை போட்டா வேலை செய்யாது. அதுக்கு சொல்றேன் என்னன்னா நெட்வொர்க் லாக்னு சொல்லுவோம். ஒரே கண்ட்ரியாக இருந்தாலும் அதுல குறிப்பிட்ட அந்த ஆப்பரேட்டர்கிட்ட வாங்குனீங்களா இருந்தா அந்த ஆப்பரேட்டர் அந்த அவங்களோட சிம் கார்டை மட்டும்தான் அதுல அந்த டிவைஸ் எடுக்கும். வேற எந்த சிம் கார்டை போட்டாலும் அந்த டிவைஸ் வேலை செய்யாது. உதாரணமா இப்ப சில அந்த மொபைல் எல்லாம் ஆஃபர்ஸ் போகுது நிறைய அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த பேக்கேஜை வாங்குனீங்களா இருந்தா அவன் அதுக்குரிய போர்ட்டபிள் ரவுட்டர் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயா தருவான். அப்ப அந்த ரவுட்டரை பொறுத்த வரையில் எப்படின்னு சொன்னா அந்த ரவுட்டரோட உண்மையான பெறுமதி 12,000, 13,000, 13,000 இருக்கும். அதை வந்து உங்களுக்கு அவன் ஃப்ரீயா தாரான்னு சொன்னா அவன் அதுல நீங்க அதை அவன்கிட்ட இருந்து ஃப்ரீயா வாங்கி போட்டு நீங்க மொபைல்ல இருந்து அந்த 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 டிவைஸை ஃப்ரீயா வாங்குறீங்க. இப்படி ஏர்டெல் சிம் நீங்க பயன்படுத்துவீங்கன்னா அவனுக்கு நஷ்டம் தானே. அதாலதான் அவன் நினைஞ்சிருக்கிறான்டா அந்த குறிப்பிட்ட அந்த டிவைஸ்ல அந்த சிம் கார்டு மட்டும்தான் போடுறதுக்கு மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு சொல்றேன் என்னன்னா நெட்வொர்க் லாக்னு சொல்றேன். அதே மாதிரிதான் போனுக்கு குறிப்பிட்ட அந்த சிம் கார்டு மட்டும்தான் போடலாம், வேற சிம் கார்டு வேலை செய்யாது. கண்ட்ரி லாக்ண்டா வந்து வேற நாட்டுல இருந்து கொண்டு வர போன் இந்த நாட்டுல வேலை செய்யாது. நெட்வொர்க் லாக்னா என்னண்டா ஒரே நாடாக இருந்தாலும் கூட குறிப்பிட்ட அந்த சிம் கார்டு மட்டும்தான் வேலை செய்யும். அடுத்தது என்னண்டா ஐக்ளவுட் லாக். ஐக்ளவுட் லாக்னு சொன்னா என்னண்டா ஐக்ளவுட் லாக்கை பொறுத்தவரையில ஐபோன்ஸுக்கு வர லாக். இந்த ஐக்ளவுட் லாக்ல வந்து 3 வகையான லாக் இருக்கு ஐக்ளவுட்ல. இல்ல மொபைல் போனோட ரிலேட்டடான ஆட்கள் இருக்கீங்க தானே, மொபைல் போன் ரிப்பேரிங் ஷாப்போட ரிலேட்டடான ஆட்கள் இருக்கீங்க. ஐக்ளவுட் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன சந்தர்ப்பங்களோ ஒரு போன் ஐக்ளவுட் லாக் ஆகும்? Apple ID பாஸ்வேர்ட் மறந்து ஃபோன் ரீசெட் ஆகும். ஓகே, அதாவது ஒரு முதலாவது லொக் ஆகக்கூடிய வாய்ப்பு என்னன்னு சொன்னா அந்த போன் வந்து உரிமையாளர் போன் தான், அது அவர் தான், அந்த போன் தான் ஓனர் அவர் தான். ஆனா என்ன செஞ்சிட்டாருன்னா அவர் அந்த கூடுதலா நிறைய பேர் வந்து பெரிய அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள ஆகல, எல்லாருமே டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள ஆகல இல்லையே. ஆப்பிள் ஐடி ஓப்பன் பண்ணட யாராவது தெரிஞ்ச பொடி என்ற கொடுத்து இல்லாட்டி யாராவது ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணி எடுக்குது. பாஸ்வேர்ட் இல்லாம ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பாஸ்வேர்டு மறந்து வைத்திருக்கும், இல்லாட்டி எங்க எழுதி வச்சுன்னு தெரியாம இருக்கும். போன் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ரீசெட் ஆகிட்டு இல்லாட்டி ஏதோ நடந்துட்டு திரும்பி போன் ஆன் பண்ணா ஆப்பிள் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கு. இப்போ இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. போனை ஆன் பண்றதா இருந்தா ஆப்பிள் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி ஆன் பண்ணிடலாம். குறிப்பிட்ட ஓனருக்கே ஆப்பிள் ஐடியும் பாஸ்வேர்டும் மறந்துச்சு. அது வந்து என்ன சொல்றேன்டா அது ஓனர்ன்றதால அது லாக்ல இருக்கு, அது கிளீன் சொல்றது. ரெண்டாவது வேற என்ன வாய்ப்பு? க்ளோஸ் மோட் அந்த தளவு எடுத்து சொன்னா இப்படி தளவு எடுத்து அந்த ஓனர் வந்து க்ளோஸ் மோட் அடிக்கிற ஃபோனுக்கு. ஓகே, அதாவது என்னடா நீங்க உங்களோட போனை வந்து ஒரு பஸ்ல போகல தொலைச்சிட்டீங்க, இல்லாட்டி வீட்டை வந்து யாரா களவெடுக்க வந்தவன் போனை களவெடுத்துட்டு போயிட்டான். அப்படி போனால் அதை நீங்க என்ன செய்யலாம்டா உங்களோட iCloud.comல லாகின் ஆகி
உங்களோட அப்ளைடையும் பாஸ்வேர்டையும் அடிச்சு அந்த போனை குறிப்பிட்ட போனை நீங்க என்ன செய்யலாம், லொஸ் மோட்ல போடலாம். போன் துளைஞ்சிட்டுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போடலாம். அப்ப என்ன செய்யும்டா, அந்த போன் வந்து வேற ஒரு ஆளுக்கு பயன்படுத்திக்கலாம். களவெடுத்தாலும் வந்து என்ன செய்யும்டா, ஏற்கனவே அந்த அவருக்கு அந்த அதாவது ஏற்கனவே அந்த போன்ல கொடுத்திருக்கிற ஆப்பிள் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து தான் அவர் ஒன் பண்ணலாம். போனுக்கு சாஃப்ட்வேர் போட்டாலும் என்ன செய்யும்டா, கடைசியில வந்து நிற்கும். போனை ஃபிளாஷ் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், கடைசியில வந்து நிற்கும். என்னடா, ஆப்பிள் ஐடியும் பாஸ்வேர்டையும் படிக்க சொல்லும். அடிச்சா மட்டும்தான் அந்த போனுக்கு உள்ளுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்படி உள்ளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மூன்றாவது என்ன சொல்ற, மூன்றாவது இது ரெண்டும் ஒன்று தான், அந்த மூன்றும் ரெண்டும் ஒன்று தான். ஆனா அது இன்னொரு விஷயத்துல சொல்ல இரேஸ்ன்னு சொல்றேன். இரேஸ் மோட். இரேஸ் மோட்னா கிளீன் லாஸ்ட் இரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இரேஸ்ன்னு சொன்னா என்னண்டா, உங்களோட போன்ல இருக்கிற உதாரணமா களவு போயிட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா போனை இரேஸ் பண்ணிடுவீங்க டோட்டலா. ஆட்டோமேட்டிக்கா டேட்டாவில் கனெக்ட் ஆகும்னா உடனே போன் இரேஸ் ஆயிடும் டோட்டலாவே. ஆனா இரேஸ் ஆகினாலும் என்னண்டா, ஏற்கனவே யூஸ் பண்ண யூசர்ற இமெயிலும் பாஸ்வேர்டும் இல்லாம அந்த போனை, ஆப்பிள் ஐடியும் பாஸ்வேர்டும் இல்லாம அந்த போன டிவைஸை ஒன் பண்ணிடலாம். அது கிளீனுக்கு லொஸ்ட்டுக்கும் இரேஸுக்கும் என்ன சொல்லுவாங்கடா, பொதுவாக லொஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டு சர்வீசஸ் இருக்கு ஐக்ளவுட்ல. ஒன்று கிளீன் சர்வீஸ்ன்னு சொல்றேன், அடுத்தது லாஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்றேன். கிளீன் லாஸ்ட், லாஸ்ட்டுக்குள்ள வரும் என்னடா, இரேஸ் மோட்ல இருக்கிறதும் வரும், சாதாரண நார்மலா லாஸ்ட் ஆனதும் வரும், இரேஸ் பண்ணதும் வரும். ஓகே, சொல்லுங்க நசீம், எதை கேட்க வந்தீங்க சொல்லுங்க. சார் அதான் சொன்னேன். ஓகே, அதாவது மூன்று சர்வீசஸ் இருக்கு, கிளீன், லாஸ், இரேஸ். இந்த மூன்று விஷயங்கள் தான் இருக்கு ஐக்ளோட பொறுத்தவரையில. இப்ப இதை அன்லாக் பண்ற எப்படின்றதெல்லாம் நாங்க பார்ப்போம். இந்த ஐக்ளோட் அன்லாக்கிங் வரக்குள்ள அதுல ஒன்று வந்து என்ன செய்வாங்கன்னா, போனை பைபாஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஃபேக்டரி அன்லாக் பண்ற. என்ன பைபாஸ்னா என்ன, பைபாஸ்ன்னு சொல்றது என்ன, போனை பைபாஸ் பண்ணணும்னு சொல்றது. ஐபோனை பைபாஸ் பண்றது என்ன, பைபாஸ் பண்ண ஏதாவது ஐடியாஸ்? அதாவது போனை பைபாஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க ரெகுலரா. அடுத்த நேரம் நம்ம ஃபார்மட் பண்ணக்குள்ள திரும்பியும் அதே யூஸ் வைக்கணும். அடுத்த நாங்க போனை ஃபிளாஷ் பண்ணி என்ன செய்யும்னா, ஏற்கனவே ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு திரும்பி இங்க பைபாஸ் பண்ண, அப்படிதான் என்ன? ஆமா. ஓகே, அதாவது பைபாஸ்ல வந்து பைபாஸ்ன்னு சொன்னா என்ன, சும்மா டிரெக்டா நீங்க தமிழ் அர்த்தம் பாக்குறதா என்ன பைபாஸ்னா? பைபாஸுக்கு என்ன சொல்ற, தமிழால என்ன சொல்ற, தமிழ் அர்த்தம், சரியான தமிழ் அர்த்தம் பதம் என்ன அதுக்கு பைபாஸ்ன்னு சொல்ற? மாற்று வழி. பைபாஸ்ன்னு சொல்றது, இப்ப உதாரணமா ஒரு பாலத்தை நாங்க உடைச்சோம்னு சொன்னா அதுக்கு ஒரு பைபாஸ் ரோடு போடுவோம் பக்கத்தால, அதான் பைபாஸ். ஓ, அது சொல்ல என்னன்னா குறுக்கு வழின்னு சொல்றேன், அப்படிதானே? ஒரு சரியான வழி இருக்கும், அந்த வழி இல்லாம வேற வழியில போற, அதான் பைபாஸ் பண்ணணும், பைபாஸ்ன்னு சொல்றேன். அதாவது இந்த பைபாஸ்ன்னு சொல்ல வந்து நேரான வழியில, உதாரணமா போனை அன்லாக் பண்றது எப்படி, குறிப்பிட்ட அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் அடிக்க ஒன் பண்ற, ஜெனியூனா ஒன் பண்றேன்னு சொல்றேன். பைபாஸ் பண்ணுனா அதெல்லாம் ஒன்றும் இல்லாம குறுக்கு வழியில ஒன் பண்றது தான் பைபாஸ் பண்ணுன்னு சொல்றேன். இந்த பைபாஸ் பண்றது வந்து ஐபோனை பைபாஸ் பண்றது ரெண்டு வகையான பைபாஸ் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா வித் சிக்னல்னு சொல்லுவாங்க, வித் சிக்னல். அடுத்து வந்து வித்தவுட் சிக்னல். வித் சிக்னல் வித்தவுட் சிக்னல்னா ஒன்றுக்கு வந்து சிம் வேலை செய்யும் பைபாஸ் பண்ணா, அடுத்த பைபாஸ் மெத்தட் இருக்கு என்னன்னா சிம் கார்டு வேலை செய்யாது, கவரேஜ் வராது போனுக்கு. போன் வந்து சாதாரணமா மெனுவலா மாதிரி எல்லா வேலையும் வைஃபைல எல்லா வேலையும் செய்யலாம், சிம் கார்டு வேலை செய்யாது. வித் சிக்னல்னு சொன்னா வந்து சிம் கார்டு வேலை செய்யும். அடுத்து ஃபேக்டரி அன்லாக்னு சொன்னா இந்த பைபாஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்டா, ஒரு தரமும் நீங்க அந்த போனை ஃபிளாஷ் பண்ணீங்களா இருந்தா என்ன செய்யும்டா, நீங்க திரும்பியும் பைபாஸ் பண்ண முடியும். ஃபிளாஷ் பண்ணா திரும்பி பைபாஸ் பண்ணணும். அதாவது ஃபேக்டரி அன்லாக்குக்கும் அதுக்கும் அதான் வித்தியாசம். ஃபேக்டரி அன்லாக் பண்றேன்னு சொல்றேன் என்னன்னா, அதாவது ஃபுல்லாவே போன்ல இருந்து அந்த லாக் இல்லாம போயிடும். நீங்க ஃபிளாஷ் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் திரும்பி அது லாக் ஆகாது. ஆனா பைபாஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு தரம் ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா அந்த போன் திரும்பி திரும்பி ஒரு தரம் ஃபிளாஷ் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டி வரும்னா, திரும்பி நீங்க அந்த போனை
திரும்பியும் சாரி பைபாஸ் பண்ண வேண்டிய 2வது தடவை நீங்க பைபாஸ் பண்ண வேண்டிய வரும், அடுத்த தடவை நீங்க பைபாஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஓகே, திரும்பியும் உங்களோட லைன் கட் ஆயிரும் நினைக்கிறேன். இன்னொரு 2-3 நிமிஷத்துல கட் ஆயிரும். நான் திரும்பி அடுத்த லிங்க் போடுவேன், அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால நாங்க கன நேரம் எடுக்க தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவோம். அடுத்த இதுல நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்துல நான் முடிச்சிடுவேன். அதில் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் நான் ஏர்லியா இருப்போம், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தானே நீங்க இப்போ ஜாயின் ஆனாங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அதில் நாங்கள் இடையில ஒரு 9:30 அப்படி முடிக்கிறேன்னா முடிப்போம். இல்லாட்டி ஓகே கரண்டி பண்ணோம்னா பிரச்சனை நான் கரண்ட் பண்ணிட்டு போவோம். ஓகே, இந்த ஐக்ளவுட் வந்து நான் சொன்ன மாதிரி ஐக்ளவுட் அன்லாக்கிங் செய்யறது வந்து ஐக்ளவுட் அன்லாக் தான். இந்த 2 வகையான அன்லாக்ஸ் இருக்கு. லாக்ஸ் வந்து நான் முன்னுக்கு சொன்னா என்னண்டா, அதாவது கிளீன், அடுத்தது லாஸ்ட், அடுத்த இரேஸ். அதுல வந்து கிளீன் அடுத்து லாஸ்ட் தான் சொல்லுவாங்க. இரேஸும் லாஸ்டும் ஒன்று தான். அதில் ஐக்ளவுட்ல இருக்கிற 2 லாக் இருக்கு. ஒன்று கிளீன் லாக், அடுத்தது லாஸ்ட் லாக்னு சொல்லி சொல்றோம். இந்த 2 வகையான லாக் இருக்கு. அன்லாக் பண்றது வந்து ஒன்று பைபாஸ் பண்ணலாம், இல்லாட்டி நாங்கள் ஃபேக்டரி அன்லாக் பண்ணலாம். சரியா? ஓகே, அடுத்தது எஃப்ஆர்பி லாக். என்ன எஃப்ஆர்பி லாக்னா என்ன? சாம்சங் போன் அது எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹார்ட் ரீசெட் பண்ணும்போது அவனோட இமெயில் அட்ரஸ் மறக்கிறேன். சாம்சங் வண்டி இல்ல, பொதுவா ஆண்ட்ராய்டு சும்மா எது ஆண்ட்ராய்டு டிவைஸ் கூகுள் அக்கௌண்ட் இருக்கிற எல்லா மொபைல் ஆண்ட்ராய்ட் டிவைஸ்களுக்கும் கூகுள் அக்கௌண்ட் வந்து சைன் அவுட் பண்ணாம ஹார்ட் ரீசெட் பண்ணீங்க, அந்த போன்கள் வந்து ஹார்ட் ரீசெட் ஆகி நியூவா வரைக்கையும் அந்த கூகுள் அக்கௌண்ட் வந்து போன் சிஸ்டத்துல ரீட் ஆகிருக்கும். ஸோ அந்த லொக் அடிச்சு போறது சொல்றதுதான் எஃப்ஆர்பி லொக்குன்னு சொல்றது. எஃப்ஆர்பி என்னண்டா ஃபேக்டரி ரீசெட் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபேக்டரி ரீசெட் ப்ரொடெக்ஷன் அதாவது ஃபேக்டரி ரீசெட் பண்றதுல இருந்து பாதுகாக்கு. அது ஒரு பாதுகாப்பு முறை தான். அது ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் பாதுகாப்பு முறை. இப்ப யாரும் ஒரு ஆள் போனை ரீசெட் பண்ணிட்டு சாதாரணமா யூஸ் பண்ணிட்டு போகலாம்னு வந்துருமே, சும்மா ரீசெட் பண்ணிட்டு யூஸ் பண்ணினாங்க. அதுக்காக வேண்டி தான் ஒரு பாதுகாப்பு முறை ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னா எஃப்ஆர்பின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு முறை வச்சிருக்காங்க. அதனோட என்ன செய்யணும்னா, நீங்க போன ரீசெட் பண்ணா ஏற்கனவே யூஸ் பண்ண யூஸர் இமெயிலும் பாஸ்வேர்டும் கேட்கும். அது இருந்தா தான் உங்களுக்கு ஒன் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த டிவைஸ். சரியா? தான் எஃப்ஆர்பி என்று சொல்வது. பொதுவா எல்லா ஆண்ட்ராய்ட் சாதனங்களுக்கும் இந்த பிரச்சனை ஒன்று வரும். எஃப்ஆர்பி அதாவது ரீசெட் பண்ணீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண யூஸர் இமெயிலும்